திருச்செந்தூர் கடற்கரையில் பக்தர்கள் தங்க தடை. ஏன்னா அங்கே முருகர் கோயில் இருக்குது, இந்துக்கள் வருவாங்க. அப்படியே நம்ம வேளாங்கண்ணிக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அங்கே கடற்கரையில் தங்கலாம். ஏன்னா அங்கே வர்றது கிறிஸ்தவர்கள், இவங்களுக்கு பிச்சை போட்ட இது. ஏன்னா இந்துக்கள் யாரும் திமுக ஓட்டு போடல, இந்துக்களோட ஓட்டு திமுகவுக்கு தேவையில்லை அப்படின்ற முடிவோட இருக்காங்க. அதனால வேளாங்கண்ணியில வந்துட்டு கிறிஸ்தவர்கள் வந்து கடற்கரையில் தங்கி இருக்கலாம், ஆனா இங்க வந்து திருச்செந்தூர்ல தங்கக்கூடாது இந்த இந்து விரோத திமுக அரசுக்கு. காரணம் கேட்டா சொல்றாங்க திருடு போகுதான். திருடுகளை பிடிக்க கூட துப்பு இல்லையா அவங்களுக்கு? கஞ்சா கடத்துறவனை பிடிக்க துப்பு இல்ல, மெத்தமட்டின் கடத்துறவனை பிடிக்க துப்பு இல்ல, இதுல மாணவிகளை வன்புணர்வு செய்யறவனை பிடிக்க துப்பு இல்ல, மெத்தமட்டின் கடத்துறவனை பிடிக்க துப்பு இல்ல, வேங்கவே இல்ல மலத்தை கலந்தவனை பிடிக்க துப்பு இல்ல. துப்பு இல்லாம ஒருத்தன் இருந்துட்டு எதுக்கு நீங்க வந்து தமிழக காவல்துறை கையில வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க? அதாவது ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையான தமிழக காவல்துறை கையில வச்சுக்கிட்டு திருடன் எனக்கு பிடிக்க முடியல, அதனால இங்க வந்து பக்தர்கள் யாரும் வராதிங்கன்றாங்க. சரி, பக்தர்கள் யாரும் வந்து கடற்கரையில தங்காதுன்னு சொல்றல்ல, அப்ப என்ன செய்யணும்? பக்தர்களுக்குள்ள அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கணும். அந்த அலையில அமைச்சர் சேகர் பாபு வந்து ஆனா சொல்ல திருப்பதியில போய் காத்துட்டு இருப்பான்ட்டு. திருப்பதியில லட்சக்கணக்கான பக்தர்கள் போனாலும் அவர்கள் தங்குவதற்கு இடம் உண்டு, அவருடைய பொருளை பாதுகாப்பாக வைப்பதற்கு லாக்கர் அந்த பாதுகாப்பு பெட்டக வசதி உண்டு. அங்க இங்க கோயில் பணத்தை பூரா கொள்ளையடிக்க தெரியும். உட்காந்துட்டு எப்படி காசை வசூல் பண்ணலாம், மக்களை ஏமாத்தி எப்படி வசூல் பண்ணலாம், எந்த விதத்துல எல்லாம் கோயில்ல இருந்து சுரண்டலாம், நகையை உருக்குனதுல இருந்து கோயில் நிலங்களை காணாமல் போக செய்தது வரைக்கும் எப்படி எல்லாம் வந்து கோயில் பணத்தை வந்து கொள்ளையடிக்கலாங்கிறதுக்கு மட்டும் திட்டம் போட தெரியும், உட்காந்து கொள்ளையடிச்சுட்டு போக தெரியும். ஆனா பக்தர்களுக்கு வந்து அடிப்படை வசதி செஞ்சு கொடுக்க தெரியாது. அதை விடுத்து அவனை வந்து நீ வந்து வெளியே கோயிலுக்கு வராத. ஏன்னா ஏழை பக்தர்கள் அங்கிருந்து லோக்கல்ல இருக்க பக்கத்துல இருக்க என்ன செய்வாங்கன்னா, இரவுல வந்து முருகர் கோயில தங்கிட்டு காலையில முருகர் எழுந்தவுடன் முருகரை தரிசிக்கணும். எழுவது நம் காலையில் எழுவது திருச்செந்தூரா இருக்கணும் அப்படின்னு பக்தர்கள் வர்றாங்க. இந்து அறநிலைத்துறை என்பது பக்தர்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கத்தானே தவிர கோயிலை வைத்து கொள்ளையடிக்கிறது கிடையாது. ஆரம்ப காலத்துல இந்து அறநிலைத்துறை என்பது எதுக்கு உருவாக்குனாங்க? கோயிலை வந்து நாங்க பாதுகாப்போம் பராமரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நீங்க என்ன செய்ய உட்காந்துட்டு இந்துக்களை வராதுன்றீங்க. வராதுன்னு சொல்லி இந்து அறநிலைத்துறை எதற்கு? வராதுன்னு சொல்லி தமிழக அரசாங்கம் எதற்கு? பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி காவல்துறை எதற்கு? நம்ம தமிழக பஞ்சாயத்து அரசு ஆட்சி கலைச்சிட்டு போயிடலாம், என்னால முடியலப்பா. கஞ்சா கடத்த என் கட்சிக்காரன் கஞ்சா கடத்த தடுக்க முடியல, மெத்தமின் கடத்த தடுக்க முடியல, பெண்களை வந்து வன்முறை பாலியல் பண்றாங்க, இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில பண்ணாங்க பாத்தீங்கன்னா திமுக ஞானசேகரன், இந்த மாதிரி என் கட்சிக்காரெல்லாம் பண்ணாங்க, என்னால காப்பாற்ற முடியல, என்னோட இரும்புக்காரன் காணாம போயிருச்சு, நான் ஒரு சர்வாதிகாரி என்பது வந்து கனவுல மட்டும்தான், நினைவுல கிடையாது. அதனால என்னால வந்து தமிழக மக்களை காப்பாற்றும் துப்பும் துணிச்சலும் எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது, அதனால நான் ஆட்சியை விட்டு போறேன்னு போய் தொலைய இருந்துகிட்டு இந்துக்களை வந்து வஞ்சிக்காது. ஏன்னா வேளாங்கண்ணில பார்த்தா கடல்ல இருந்தா ஒன்னும் பிரச்சனை கிடையாது, திருச்செந்தூர் கடல்ல இருந்தா மட்டும் பிரச்சனை அவங்களுக்கு இல்ல சொல்லிட்டு போயிடல. ஒவ்வொரு இந்த தேர்தல் அறிக்கையில சொல்லி எங்களுக்கு இந்துக்கள் ஓட்டு தேவையில்லை, நாங்கள் இந்துக்களை வஞ்சிப்போம், இந்துக்களை ஏமாற்றுவோம் அப்படின்னு சொல்லி இந்த பொன்முடி மறுபடியும் கொடுத்துருக்கீங்க. கேவலமான ஒரு அர்த்தம் கொடுத்தவனை வந்து பொன்முடியை வந்து மறுபடியும் அமைச்சராக்கி இருக்கீங்க. அவனையும் இந்த மாதிரி தேர்தல் அறிக்கையில பேச சொல்லுங்க. இந்த மாதிரி பொன்முடிய வார்த்தைகளை வந்து நாங்க வந்து கல்வெட்டுல பதிச்சு வைப்போம் ஒரு கோயில் வாசல்லையும் அப்படின்ட்டு. திருச்செந்தூர் கடலுக்கு இந்துக்கள் வரக்கூடாது. ஏன்னு சொல்ல திருச்செந்தூருக்கு இந்துக்கள் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க விட்டோம்னா நம்ம பேசாம போனோம்னா திருச்செந்தூர் வராது, திருத்தணிக்கு வராத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவங்க கேட்டா உங்களுக்கு வந்து ஆட்சி என்பது மக்களை பாதுகாக்கத்தானே தவிர வராதுன்னு சொல்றது கிடையாது. ஒண்ணு ஆட்சி நடத்த துப்பு இருந்தா ஆட்சி நடத்துங்க, இல்ல விட்டு போங்க.